ஓம் நமோ நாராயணாய. 108 திருப்பதிகளில் 105ஆவதாக இருக்கக்கூடிய அகோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு சிங்கவேல் குன்றம் அப்படிங்கிற இந்த திருப்பதியை பற்றி நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார் பாடிய பாசுரங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. இந்த கோவிலை பற்றின தல வரலாறு, இந்த கோவிலை பற்றின சிறப்புகள், அதுவும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றின ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம 108 திவ்ய தேசங்களில் தனிப்பதிவாக கொடுத்துருக்கோம். இந்த பதிவில் திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்கள் இந்த பெருமாளுக்காக பாடியிருக்கிறாருங்க. அதனால் அந்த பெருமாளை பற்றின ஒரு சின்ன தகவலோடு நம்ம அந்த 10 பாசுரங்களை பார்க்கலாம். மூலவர் பிரகலாத வரதர் அப்படின்னு சொல்லுகிறாருங்க. அந்த தாயாரோட பேர் செஞ்சு லக்ஷ்மி தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் மாலோல நரசிம்மர் பெருமாள் வீற்றிருந்த குளத்தில் கிழக்கு நோக்கி இருக்காங்கங்க. இருக்கக்கூடிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம், பாப விநாச தீர்த்தம், கஜ பார்க்கவ தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தங்கள் இங்கே இருக்குது. முக்கியமாக நம்ம இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே 9 நரசிங்கர் இருக்கிறாருங்க. இந்த 9 நரசிங்கரும் சேர்ந்து தான் நம்ம ஒரு திருத்தலமாக கருதுகிறோம். இங்கே தான் நரசிம்ம அவதாரம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த இரணியனை வதம் செய்கிறார் இல்லையா, அந்த வதம் இங்கே தான் நடந்திருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய மேலே ஜுவாலா ஸ்தம்பம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுடைய பெருமாள் கேட்ட உடனே அதாவது பிரகலாதன் அழைச்ச உடனே வந்த பெருமாள். நம்ம எல்லா அவதாரங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு தாயினுடைய வயிற்றில் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த அவதாரம் மட்டும்தான் தாயினுடைய வயிற்றில் வராமல் இருக்கக்கூடிய ஒரே அவதாரம். அதாவது நம்ம எவ்வளோ கஷ்டம்னாலும் கஷ்டம்னு உடனே வரக்கூடியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய நரசிம்மர் தான். எவ்வளோன்னு கால நேரம் பார்க்காம நம்ம கூட்டுடனே வரக்கூடியவர் நம்மளுடைய நரசிம்மர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவ நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், அகோபில நரசிம்மர், வராக நரசிம்மர், காராஞ்ச நரசிம்மர், மாலோல நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், பாவன நரசிம்மர் அப்படின்னு 9 நரசிங்கங்கள் இருக்காங்க. இந்த 9மே 9 கிரகங்களுக்கு உட்பட்டவங்களாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு சாமி இருக்காங்களே, ஒவ்வொரு சாமியும் சந்திரனுக்கு உரியவங்க, சூரியனுக்கு, சுக்கிரனுக்கு, குருக்கு அப்படின்னு சொல்லி 9 கிரகங்களுக்கு உரியவங்கள அதிபதிகளாக இங்கே பார்க்கப்படுறாங்க. மிக அழகாக இங்கே அகோபிலம் இருக்குங்க. இந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே அகோபிலத்தில் எடுத்த ஃபோட்டோங்கிறதுனால இதை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பகிர்ந்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தளத்தில் ஒரு 3 கோவில் இருக்குது. முதன்மையான கோவில் ஒன்றும், 2 அந்த 9ல் இருக்கக்கூடிய 2 கோவில்களும் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னா மீத எல்லா கோவில்களும் இருக்கும். இதில் அந்த செஞ்சுலக்ஷ்மி தாயார் பெருமாள் கல்யாணம் பண்ணது ரொம்ப உள்ளே இருக்கும். அதை எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த பாதையை இந்த ஒரு சின்ன வீடியோவில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போகணுன்னா தனியான பாதைகள் கிடையாது. கொஞ்சம் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலைப்பாதைக்குள்ளே ஓடை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓடைக்குள்ளே நம்ம நடந்து போகணும். அந்த ஓடையில் மழை நிறைய தண்ணி வந்ததுன்னா நம்ம மேலே போய் இருக்கக்கூடிய சில சன்னதிகளில் சாமி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் மிக அழகான கோலத்தில் இங்கே நரசிம்மர் அருள்பாலிக்கிறாருங்க. இந்த கோலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமானது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போவும் இந்திராதி தேவர்கள் காலையில் 3 மணிக்கு பெருமாளை தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே போய் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே காலையில் 3 மணிக்கு இந்த ரூமில் இருந்தாலும் வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா அந்த தேவர்கள், குருமார்கள், சித்தர்கள் எல்லாரும் பெருமாளை தரிசனம் செய்ய வராங்க இல்லையா, அப்போது நம்மளும் அங்கே போய் நிற்கணும், அவங்களோட எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அங்கே போகிறாங்க. இந்த 9 நரசிங்களும் நரசிம்மர் அவதாரங்களும் மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய இடங்க இது. இந்த தலத்தை பற்றி நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார் மிக அழகாக பாசுரங்கள் பாடியிருக்கிறாரு. அந்த பாசுரங்களை நம்ம பார்ப்போம். இந்த பாசுரங்களை பாடினா என்ன பலன் அப்படிங்கிறத கடைசியாக கொடுத்துருக்குறாருங்க. அதாவது பெரிய திருமொழியில் முதல் 10 7ஆம் திருமொழி அங்கன் ஞாலம் அப்படின்னு ஆரம்பிக்குதுங்க. 1008வது பாசுரங்க நம்மளோட 4000 திவ்ய பிரபந்தத்தில். இந்த பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம். அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கு ஓர் ஆள் அறியாய் அவுணன் பொங்க ஆகம் வாழ் உகிராள் பொழ்ந்த புனிதன் இடம் பைங்கன் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கண் ஆளியிட்டு இறைஞ்சும் சிங்கவேல் குன்றமே. 1009. அழைத்த பேல் வாய்வாள் எயிற்று ஓர் கோளறியாய் அவுணன் கொலை கையாளன் நெஞ்சு இடந்த கூர் உகிராளன் இடம் மலைத்த செல் சாத்து எரிந்த பூசல் வன் துடிவாய் கடுப்ப சிலைக்கை வேடர் தெளிப்பு அறாத சிங்கவேல் குன்றமே. 1010. ஏய்ந்த பேழ்வாய் வாழ் எயிற்று
ஓர் கோளரியாய் அவுணன் வாய்ந்த ஆகம் வல் உகிரால் வகிர்ந்த அம்மானது இடம். ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்று அழலால் தேய்ந்த வேயும் அல்லது இல்லா சிங்கவேல் குன்றமே. 1011. எவ்வம் வெவ்வேல் பொன் பெயரோன் ஏதலன் இன்னுயிரை வவ்வி ஆகம் வல் உகிரால் வகிர்ந்த அம்மானது இடம். கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதொடு கால் சுழன்று தெய்வமல்லால் செல்வ ஒன்னா சிங்கவேல் குன்றமே. 1012. மென்ற பேழ்வாய் வாழையிற்று ஓர் கோளரியாய் அவுணன் பொன்ற ஆகம் வல் உகிரால் போழ்ந்த புனிதனிடம். நின்ற செந்தீ மொண்டு சூறை நீள் விசும்புடு இரிய சென்று காண்டற்கு அரிய கோயில் சிங்கவேல் குன்றமே. 1013. எரிந்த பைங்கண் இலங்கு பேழ்வாய் எயிற்றொடு இது எவ்வுரு எரிந்து வேயிரிந்து முளையோர் கலங்கி ஓட நெறிவாய் உள்வானது இடம். ஆனை சுவடு பார்க்கும் சிங்கவேல் குன்றமே. 1014. முனைத்த சீற்றம் விண் சுடர்போய் மூவுலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச ஆளறியாய் இருந்த அம்மானது இடம். கனைத்த தீயும் கல்லும் அல்லா வில் உடை வேடருமாய் தினைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே. 1015. நா தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கு ஓர் ஆளறியாய் இருந்த அம்மானது இடம். காய்த்த வாகை நெற்று ஒளிப்ப கல்லதர் வேய்களை போய் தேய்த்த தீயால் விண் சிவக்கும் சிங்கவேல் குன்றமே. 1016. நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அள்ளி மாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழன் இடம். நெல்லி மல்கிக் கல்லுடைப்ப புல் இலை ஆர்த்து அதர்வாய் சில்லி சில் என்று ஒல் அறாத சிங்கவேல் குன்றமே. 1017. செங்கண் ஆழி இட்டு இறைஞ்சும் சிங்கவேல் குன்று உடைய எங்கள் ஈசன் எம்பிரானை இருந்தமிழ்நூல் புலவன் மங்கை ஆளன் மண்ணு தொல்சீர் வண்டு அரை தார் களியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீது இலரே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீத எல்லா பாடல்களும் நல்ல மிக அழகான பாடல்கள் தான். ஆனால் இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக உயர்வாக திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்கிறாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாடலினுடைய இதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அதோடைய கருத்தை என்ன சொல்கிறாருன்னா, அந்த 1011 பாடலில் துன்பத்தை செய்யும் கொடிய வேலை உடைய இரணியனாகிய பகைவனுடைய இனிய உயிரை கவர்ந்து அவனுடைய உடலை கூரிய நகங்களால் கிழித்தெறிந்த பெருமானுடைய உறைவிடம். அனைவரையும் கடிக்கும் நாய்களும் கொத்தும் கழுகுகளும் சூரியனோடு கூட கால்கள் தடுமாறி திண்டாடுமா. அங்கே போகிறதுக்கு கால்கள் அவங்களோட கால்களோடு திண்டாடுமா. கடவுளை தவிர மற்றையோர் சென்று அடைய முடியாத சிங்கவேல் குன்றம். அங்கே போகணும் அப்படின்னா எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பெருமாளை போய் பார்க்க முடியாதுங்களாம். அப்படி அரிய பெருமாள் நம்மளோட சிங்கவேல் குன்றத்தில் இருக்கக்கூடிய அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட நரசிங்க பெருமாள். அது ரொம்ப அழகாக அவர் இங்கே சொல்லியிருக்காரு. மறுபடியும் இன்னொரு பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா 1013 கோபத்தால் எரிகின்ற கண்களோடும் பெரிய வாயோடும் பற்களோடும் கூடியிருக்கும் நரசிங்க வடிவத்தை தேவர்களே இது என்ன வடிவு அப்படின்னு தெரியலைங்களா அவருக்கு. அப்படி தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், நடுங்கி அங்கு இங்கு செதறி கால் தடுமாறி ஓடினாங்களாம். அப்படிப்பட்ட பெருமாள் கோவில் கொண்டிருக்கக்கூடிய இடம் ஒன்றோடொன்று சேர்ந்துள்ள மூங்கிலின் துளை வழியாக யானைகள் சென்று அந்த வழியை புலிகள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிங்கவேல் குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு பாடல்களுமே மிக அழகாக சொல்லியிருப்பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடலில் நாக்கு தழும்பேறும்படி, அதாவது நாக்கு தழும்பேறும்படி பிரம்மனும் சிவனும் கூடி
தமக்குறைய முறைப்படி வணங்க ஒப்பற்ற நரசிங்கமூர்த்தியாய் பெருமாள் எழுந்தருளியுள்ள இடம். காய்கள் நிறைந்த வாகை மரங்களின் நெற்றுகள் ஓசை எழுப்ப பாறைகளில் முளைத்த மூங்கில் மரங்கள் வானளாவி வளர்ந்து சென்று ஒன்றோடொன்று உராய்வதால் எழுந்த நெருப்பினால் வானம் சிவந்து கிடக்கின்ற சிங்கவேல் குன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாசுரத்துக்கு கடைசியாக பலன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவந்த கண்களையுடைய சிங்கங்கள் தமக்கு கிடைத்தவற்றை திருவடிகளிலே படையலாக வைத்து வணங்குகின்ற சிங்கவேல் குன்றில் கோயில் கொண்டுள்ள நம்மளுடைய தலைவனும் அருள் புரிபவனுமான பெருமாளை குறித்து தமிழ் நூல் வல்லவராய் இருக்கக்கூடிய நம்மளுடைய திருமங்கையாழ்வார் புகழ் உடையவராய் வளலாய் இருக்கும் களியனது இந்த சொல்மாலையை கற்க வல்லவர்கள் தீமை இல்லாதவர்கள் ஆவார்கள். அவங்களுக்கு எந்த ஒரு தீமையுமே இவங்களை அண்டாதுங்களாம். இந்த 10 பாசுரங்களை சொல்கிறவங்களுக்கு இந்த 10 பாசுரத்தில் மிக அழகான பாசுரங்களாக இந்த 10 பாசுரங்கள் அமையுதுங்க. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில இடங்களுக்கு நம்மளால் ரொம்ப ஈஸியாக போயிட முடியும், சில இடங்களுக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் போக முடியும். அது மாதிரி இந்த சிங்கவேல் குன்றம், அதாவது நம்ம தமிழில் அழகாக சிங்கவேல் குன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அங்கே கோவில் அகோபிலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 105வது திவ்ய தேசத்தை நம்ம பெருமாளே நினச்சா மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியும். அதனால் எல்லாருமே என்ன பண்ணுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த 105வது திவ்ய தேசத்தை போய் தரிசனம் செய்யுங்க. அங்கே உள்ளுக்குள்ளே போக 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 பார்த்தீங்க அப்படின்னா அந்த காடுகள் மலைகள் எல்லாமே இருக்கும். அங்கே அதுக்குள்ளே நம்ம ரொம்ப அழகாக போயிடலாம். நடந்து போகிறவங்க நடந்து போவாங்க. அதே மாதிரி அங்கே மேலே போனால் ஜீப் இருக்கும், அந்த ஜீப்பில் போவாங்க. அந்த டோலின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்களை தூக்கிட்டு போகிற அந்த டோலியுமே அங்கே அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம நம்மளோட பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மிக அழகாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா கருடாழ்வார் மாதிரியே இருக்குங்க. அந்த மலைகள் பார்த்திங்கன்னா கருடாழ்வார் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அந்த மூக்கு இருக்கும். இறகுகள் பார்த்திங்கன்னா செதிலாக இருக்கும். அந்த கோவிலில் மேலே ஏறுறப்போ கயிறு பிடிச்சிட்டு மேலே ஏறுவாங்க. அந்த ஸ்தம்பம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போகிறப்ப அது உச்சியாக இருக்கும். அப்போ கயிறை கட்டி விட்ருப்பாங்க, நம்ம கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த கயிறு கட்டி விட்ருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சி தான் நீங்கள் அந்த ஸ்தம்பத்துக்கு போக முடியும். அங்கே தான் அந்த இரணியனுக்காக அந்த 2 தோளில் உடைச்சி வந்தார் இல்லைங்களா, 2 மலைகள். அது பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகிறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும்.